ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட பிங்கி ப்ராடக்ட் பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். திரும்ப நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது தான், எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. ஆன்லைன் எல்லாமே வரும், எல்லாமே சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ப்ராடக்டை காமிப்பாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தேவையான பட்சத்தில் உங்களுக்கு யார் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை வருதோ, யார் மேலே நம்பிக்கை வருதோ, அது உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குறீங்க. யாரும் கட்டாயம் கிடையாது. இதில் நான் யாருக்கிட்டையும் உங்கள் பேரை சொல்லி உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு எங்கிட்ட நீங்கள் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலை. எங்கிட்ட இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, அது நல்ல ரிசல்ட் தருது. அதுக்கு சாட்சியாகவும் என்னோடய கஸ்டமரோட ரிவ்யூவும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்போ அது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஏதாவது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு தேவை இருக்க போய் தாங்க எல்லாமே வாங்குகிறோம். நானும் சேர்த்து தான். ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே தேவையாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வாங்குகிறோம். எதுவுமே அனாவசியம் கிடையாது. யாரும் காசு கொடுத்து வாங்கி தூரத்துக்கு போடுறது கிடையாது. எந்த ஒரு பொருளையும் தேவை இருக்கிறனால தான் நம்ம வாங்குகிறோம். அதை வாங்குறதுக்காண்டி சம்பாதிக்கிறோம். அன்றாட வாழ்க்கை தான் இது எல்லாமே. யாருமே இது க்ரீம் வாங்குறது எதுவுமே ஆடம்பரம் எதுவுமே கிடையாது. தேவை எல்லாமே வாழ்வாதாரத்தோட தேவை தான். எனக்கு இப்போ மூஞ்சில் பிக்மெண்ட் இருக்குது, பிம்பிள் இருக்குது, பிளாக் டாட்ஸ் இருக்குது. அதால் என்னோட அழகு எனக்கு அசிங்கமாக இருக்குது மூஞ்சி. எனக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை. இத்தனை பேர் தெரியுமாங்க, எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போச்சு. நான் வெளியவே போக மாட்டேன், என் மூஞ்சி இப்படி இருக்குது, நான் வெளியவே போகல சிஸ்டர், என்கிட்ட வாங்கிட்டு இப்போ தான் சிஸ்டர் நான் வெளியே போகிறேன், இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. என்னோட ஹஸ்பண்டு நான் அழகா இல்லைன்னு என்கிட்ட மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க. என்னை டைவோர்ஸ் பண்ணிட்டாங்க. என்னோட மாமியார் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, கருப்பாக இருக்கேன், மூஞ்சில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் என்கிட்ட கால் பண்ணி அழுதுருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடியும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அத்தனை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் வாங்கியிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட 12 கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்காங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் கம்மியாக தாங்க இருக்காங்க, கஸ்டமர்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. 2.5 லட்சம் பேர் எனக்கு இருக்காங்க. அப்படின்னா எதனால் வந்துச்சு? எனக்கு பெருசாக விளம்பரம் கிடையாது. நான் எந்த இன்ஃப்ளூயன்சர்ட்டையும் காசு கொடுத்து விளம்பரம் பண்ண சொல்லலை, ப்ராடக்ட் கொடுத்து விளம்பரம் பண்ண சொல்லலை. என்னோடய ப்ராடக்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோடய கஸ்டமர் சொன்ன ரிவ்யூவை நான் சொல்கிறேன், ஜெனியூனாக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எப்படி இவ்வளோ கஸ்டமர் வந்தாங்கன்னா, ஒருத்தங்க யூஸ் பண்ணி அதை ஒருத்தங்க பார்த்து அவங்க கேட்டு இப்போ அவங்க சொல்லி இப்போ எனக்கு அப்படி தான் கஸ்டமர் நிறைய வந்தாங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்து வந்ததை விட அவங்க சொல்லி ஒரு 10 பேருக்கு சொல்லி அந்த மாதிரி வந்த கஸ்டமர்ஸ் தான் அதிகம். என்னால் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர். அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. எல்லாரும் எனக்கு கொடுத்த பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர், ஸ்க்ரீன்ஷாட்ஸு எல்லாரும் டைப் பண்ண எனக்கு கொடுத்த ரிவ்யூஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், யார் எந்த ஊர்லேருந்து கொடுத்தாங்கன்னு. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண மாட்டேன், அது தப்பு. சில பேர்கிட்ட கேட்போம், சிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு. வாட்ஸ்அப்பில் வேணால் வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படிம்பாங்க, சரின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்குவேன். அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் எதுனாலும் பண்ணுவேன், அவங்களோட பர்சனல். அது இந்த மாதிரி எனக்கு என்னோட ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை உள்ளவங்க. நான் படிக்காத முட்டாள் கிடையாதுங்க. அதை ஃபஸ்ட்டு நான் முன்னாடி வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன். நான் பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன், மேக்கப் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன், டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அது போக ஸ்கின் அண்ட் ஹேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு. நான் ஷாப் வச்சுருக்கேன், பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், 3 வருஷம் ஆகுது. அதுக்கு என்னோட பார்லருக்கு நான் எல்லா சர்டிஃபிகேட்டு, உதயம் ரிஜிஸ்ட்ரி எல்லாமே ப்ராப்பராக லைசன்ஸ் எல்லாம் வாங்கி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கும் தனியாக லைசன்ஸ் இருக்குது, பிங்கி ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நான் முட்டாள் கிடையாது, ஆழம் தெரியாமல் காலை விடுற முட்டாள் நான் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஆழம் எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுற ஆள், முட்டாள் கிடையாது. என்னையை முட்டாளாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாளாவீங்க. என்னையை இந்த மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், ப்ராடக்ட் கொடு, இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்கிட்ட நான்லாம் எத்தனையோ பார்த்துட்டு வந்தவா. இது பிடிங்க ஃபோன் வருது, எவ்வளவோ பார்த்துட்டு வந்துட்டேங்க. 15 வயசுல இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்க ஆள், தனியாலாம் ஒரு பொண்ணாக வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்த ஆள். பிடிங்க போயிட வாழை போன வீட்டில் அவ்வளோ பட்டு நொந்து அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் மீறி என் லைஃப்பையும் எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க ஆள் நான். எங்கிட்டலாம் உங்கள் முருட்டர் மேட்டலுக்கெலாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்கள்? இங்கிட்ட அன்புக்கு மட்டும்தாங்க அடிபணிஞ்சு போவேன். அன்புக்கு அன்பு தான் எல்லாமே, அன்பு தான் எல்லாமே, அன்பு தான் கடவுள், அன்பு தான் இயற்கை, எல்லாமே அன்பு தான். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்க எல்லாருமே அன்பாக இருக்கணும், நானும் அப்படி தான் இருப்பேன். நேற்று ஒருத்தங்க என்கிட்ட பேசின பேச்சை பார்த்தீங்களோ, பொறுமையாக என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் பதில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி சிஸ்டர், இப்போ நான் உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டேன், எனக்கு க்ரீம் குறைவாக இருக்குது சிஸ்டர், என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருப்பேன். எடுத்தோடனே நீ ஏலங்க வயிற்றுல அடிக்கிற, என்ன சாபம், என்ன சிவனை கும்புற, அந்த சிவன் கேட்பாரு, ஸ்கேம் பண்ணுற, ஃப்ராடு,
அப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்கிட்ட ஒருத்தவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தாங்க நான் பேசுவேன். ஆன்மீகம் ரீதியாகவும் எல்லாமே நான் ஆன்மீக கல்வியெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு இருக்கவா, இன்னமும் தேடல். இது என்ன தீட்சை வாங்கினா சிவனடியார், எல்லா தீட்சையும் வாங்கி எல்லா தவமும் பண்ணி எல்லாமே ஆன்மீகத்தில் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கவா, சித்தர்கள் வழி போயிட்டுருக்கேன். பயிற்சிகள் சித்த வழி எல்லாமே காயக்கல்பம் குண்டலினி யோகா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கோவப்பட்டு பேசினோம்னா அப்போ என்னைய கோவப்படுத்துகிற அளவுக்கு அந்த லேடி வந்து என்னெல்லாம் பேசியிருக்கேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள். கோவமே வேண்டாம் அப்படின்னு தான் நான் ஆன்மீக சைடே போனேன். அங்கே போனால் கோவம் வராது. ஆக்சுவலி நான் இப்போ எனக்கு ஜனவரியிலேருந்தே சுத்தமாக கோவப்படுறதே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் கூட எனக்கு சிரிப்பு தான் வரும். அந்தளவுக்கு முந்தானாத்து தாங்க நினச்சேன், சே நம்ம கோவமே படலடா, நம்மளுக்கு கோவமே வரல, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. கோவமே வரலையே, எவ்வளோ கோவப்படுறதுனால கோவம் வரலையே. என் வீட்டில் கூட சும்மா கோவப்பட்டு திட்டுவேனே தவிர கோவம் உண்மையான கோவம் வரவே இல்லை. முந்தானாத்து நினச்சிருக்கேன், நேற்று கோவம் வந்துருச்சு. அப்படி கட்டுப்படுத்தி தவம் பண்ணி யோகா பண்ணி குண்டலினி யோகத்தினாலையும் காயக்கல்பத்தினாலையும் தவம் பண்ணியும் குறைச்ச கோவம் நேற்று ஒரு செகண்டில் வந்துருச்சு. ஏன்னா கரெக்டாக இருக்கும்போது ஒருத்தங்களை நேர்மையாக இருக்கிற ஒருத்தவங்களை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டாக கேள்வி கோவத்தை கிளப்புற மாதிரி கேள்வி கேட்டால் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கோவம். நம்ம சாதாரண மனித பிறவிகள் தான், எல்லாருமே தெய்வம் கிடையாது, மனித பிறவி தான். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அது சொன்ன வார்த்தை எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் திட்டுனேன், நான் இல்லைன்னு சொல்லலை. கடவுளுக்கு தெரியும் யார் எப்படின்னு, கடவுள் கேட்டுப்பார் அப்படின்னு நானும் கோவத்தில் திட்டினேன். நானும் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டு என்கிட்ட வம்புக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லை, நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே தெரியும். இது யார் என்னைய சொல்கிறதுக்கு? ஒரு ஆள் சொல்லியா? என்னைய நேற்று வச்சிருக்கேன் நான் ஸ்டேட்டஸ். எத்தனை பேர் தெரியுமா எனக்கு சப்போர்ட்டு? கன்னியாகுமரியில் இருக்கிற அத்தனை பேரும் சிஸ்டர், யார் சிஸ்டர் சொல்லுங்கள், யார் இப்படி நடந்துருச்சா, எங்கள் வீட்டில் போலீஸ் இருக்காங்க, நான் வக்கீல் தான், நான் பார்த்துக்கிறேன், லீகலாக எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், சொல்லுங்கள் சிஸ்டர் எதுனா சொல்லுங்கள், நான் வக்கீல் தான், நான் போலீஸ் தான் அப்படின்னு அத்தனை சப்போர்ட்டு தெரியுமா எனக்கு. வாட்ஸ்அப்பில் வீட்டில் இருக்கவங்களும் எனக்கு பேசினாங்க, மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணி பேசியிருக்காங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாருமே எனக்கு பேசினாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பேர் என்கிட்ட, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹைகோர்ட் முன்னாடி ஜட்ஜாக இருப்பாங்க, ஹைகோர்ட் எக்ஸ் ஜட்ஜியோட ஃபேமிலி என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட்டு. அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. லாயர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க, அதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு எல்லாருமே வாங்கி என்னோடய கஸ்டமர் யூஸ் பண்ணி பலனடைஞ்சு என்னைய வாழ்த்திட்டு இருக்காங்க. எனக்கு கிஃப்ட்டு சாரீ, பட்டு சாரீ விலை கூடுன கிஃப்டெல்லாம் அதை கொடுத்துருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு என்னோடய ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் தந்திருக்கும். அவங்க எல்லாம் இது வாங்கின எல்லாருமே வந்து யூஸ் பண்ண எல்லாருமே படித்தவங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி வாங்கியிருந்தால் அந்த ப்ராடக்டோட எல்லாத்தையும் பார்க்காம வாங்க மாட்டாங்க, தெரிஞ்சு தானே வாங்குவாங்க. அதில் வந்து குட்டி பாக்ஸு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் ஒருத்தங்க உருவாக்குறாங்கன்னா அந்த உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை பொறுத்து தாங்க அதோட ரேட்டு இருக்கும். ஒரு பொருள் ரேட்டு கூடனா அதுக்கு தகுந்த மாதிரி அது வறுத்து இருக்கும். அதுதான் இப்போ கோல்டு எதுக்கு, நகை எதுக்கு இவ்வளோ விலை விற்கின்னு நம்ம கேட்க முடியுமா? செருப்பால் அடிச்சிட மாட்டான் கடைக்காரன். இத்தினூண்டு செயின் இத்தனை லட்சமா அப்படின்னு கேட்டால் முட்டாள் தானங்க, நம்ம தானே முட்டாள். நம்மளுக்கு தெரியும், படிச்சிருக்கோம், நாலேஜ் இருக்குது, சோறு தான் திங்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், ஓ இது தங்கம் இந்த ரேட்டு, கவரிங் இந்த ரேட்டு, இது இந்த ரேட்டு, இது இந்த ரேட்டு. ஒரு கடையில் போய் ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு 100 ரூபா சொல்கிறாங்க மீல்ஸு. அது எப்படி நீ 100 ரூபா சொல்லலாம், இவ்வளோ தான் இருக்குது, நீ 10 ரூபாய்க்கு தான் தரணும்னு நம்ம சொல்ல முடியுமா? என்ன அவங்க பொருளுக்கு அவங்க விலை வைப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அதில் உள்ள விலைவாசிகள், அதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ உழைப்பு போடுறாங்க. அதை பொறுத்து தான் அது விலை இருக்கும். ஒரு பொருள் அதோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்பவும் சொல்கிறேன், அது இன்னமும் எனக்கு லாபம் பெருசாக இல்லை. நஷ்டத்தை கூட எங்களோட வேலையெல்லாம் கம்பேர் பண்ணால் அதில் பெரிய லாபம் எங்களுக்கு இல்லை. நான் எதுக்கு அந்த ரேட்டு வச்சேன் தெரியுமா? எல்லாரும் வாங்கணும். நான் வந்து கஷ்டப்பட்டு வந்த வக்கீலேருந்து வந்தவா, ஒரு பொருளை பார்த்து ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வாங்க முடியாமல் ஏங்கியிருக்கேன் மனசு. அப்போது வாங்க முடியாதவங்க பார்த்து இவ்வளோ காசாக நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு ஏங்கிடக்கூடாது. எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கணும்னு தான் நான் குறைவாக வச்சேன் ரேட்டு. அப்போ கூட நான் பொதுநலமாக யோசிச்சதுனால தான் என்னோட தப்பு. இவ்வளோ தான். நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 30 கிராம் பேக்ஸை வச்சுட்டு 1500, 2000, 3000 சொன்னாலும் எனக்கு விற்றுருக்கேன். ஏன்னா என்னோடய க்ரீம் அப்படி அவ்வளோ குவாலிட்டியானது விற்றுருக்கோம். நான் வந்து அதில் பொதுநலமாக யோசிச்சதுனால தானே இதெல்லாம் எனக்கு நடக்கு. அதை தான். இது எதுக்கு இந்த வீடியோனா, எந்த கட்டாயமும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன்னா, பாக்ஸை மாற்ற போகிறேன். கம்மிங் வீக் பாக்ஸ் வாங்க
பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கிற மாதிரி ரேட்டையும் அந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கிற க்ரீமுக்கு என்ன ரேட்டோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கூட்ட போகிறேன். தேவை இருக்கிறவங்க வாங்குவாங்க. தேவை உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகலையா விட்டுருங்க. என்கிட்ட வந்து நீ இவ்வளோ இந்த காசுக்கு இவ்வளோ கூடு இவ்வளோ இந்த பேச்செல்லாம் ஆகாது. சரியா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இதோட லாஸ்ட்டு இனிமேல் இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடியே கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு லேடி என்கிட்ட வாங்கிட்டு 40 வயசுக்கு மேலே இருக்கும், சென்னையில் செட்டில் ஆகிட்டு என் பொருளை வாங்கிட்டு காசு தரல, ஏமாத்திருச்சு. எதுக்கு நான் இதை கூட நேற்று கன்னியாகுமரிலேருந்து பேசின ஒரு லாயர் சிஸ்டர்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் காசு வாங்காமல் பொருள் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. காலையில் பே பண்ணியிருக்காங்க, மதியத்துக்குள்ளே ஏதோ ஒரு 4-5 மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணலையாம். அதுக்கு பேசுது வாய். ஏம்மா உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? என்ன வாய் இருக்குன்னு நம்மளுக்கு தான் பேச தெரியும். நம்ம பெரிய வீரன் சூரன், நம்ம மற்றவெல்லாம் முட்டாள் அப்பாவி அப்படிங்கிற மாதிரி வாய் இருந்தால் என்ன வேணால் பேச வேண்டியது. கொஞ்சம் நான் ஏதோ தைரியமாக இருக்கிற போயிட்டு இருந்துட்டேன். மற்ற ஏதோ ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன பொண்ணுங்க ஏதோ ஒரு சின்ன கைத்தொழில் ஏதோ பண்ணி ஒரு சோசியல் மீடியாவில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அப்பாவியாக இருக்காங்க. அவங்களாம் என்ன பாடுபடுத்துவீங்க நீங்கள்? எனக்கு நான் நினச்சேன், என்னையாவே இந்த மாதிரி பண்ணுதுங்களே, அப்போ அப்பாவி பொண்ணுங்கன்னா என்ன நிலைமையாகும் அதுங்களுக்கு அப்படின்னு. அந்த லேடி 45 வயசுக்கு மேலே இருக்கும். இன்னமும் சொல்கிறாங்க அவங்க நான் பழி வாங்கணும்னு நான் யாரையும் நினச்ச கிடையாது. அந்த லேடி ஏமாத்தின லேடி ஃபோட்டோ, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ, அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருந்துச்சு என்கிட்ட. நான் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? எல்லாத்தையும் சொல்லி ஃபோட்டோ போட்டு அவங்க பொண்ணு ஃபோட்டோன்னு நினைக்கிங்க, எல்லாமே இருந்துச்சு என்கிட்ட. அப்போ வந்து நான் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் அவங்க பேரும், அவங்க சொந்த ஊர் கன்னியாகுமரி, சென்னையில் இருக்காங்க, அவங்க பேரை கூட நான் வீடியோவில் சொன்னதில்லை. காசு போனால் போயிட்டு போகுது, அவங்க அவமானப்படக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்தினால நான் விட்டுட்டுருக்கேன். அது கிட்டத்தட்ட போன வருஷம் 2025 நடந்தது. ஃபஸ்ட்டு பே பண்ணியிருந்துச்சுங்க, காசு பே பண்ணிருந்துச்சு. காலையில் பே பண்ணியிருக்கு, மதியத்துக்குள்ளே நான் அட்ரஸ் எல்லாம் வாங்கி ஓகே எல்லாம் ஆர்டர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னமோ கேட்டிருக்கும் போல் நான் பதில் சொல்லலைன்னொன்னே நான் காசு அவங்க 595 ரூபா பே பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு நாட்டை விட்டே ஓடின மாதிரி அது எக்ஸ்ட்ரா பேசிருச்சு. அப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு அமைதியாக என்னோட சூழ்நிலை சொன்னேன், சிஸ்டர் உங்களை மாதிரி எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் உடனே நீங்கள் மெசேஜ் பண்ணி உடனே ரிப்ளை வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் ஆர்டர் கன்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு பார்சல் பண்ணுவோம். அதுக்கிடையில் நீங்கள் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே உடனே பதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது நடக்காது சிஸ்டர். ஏன்னா உங்களை மாதிரி அடுத்தடுத்து நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணணும். மெசேஜ் பண்ணுறது மனுஷன், ஹியூமன், கம்ப்யூட்டர் கிடையாது உடனே வர்றதுக்கு. அதனால் நீங்கள் உங்கள் பேச்சு வழக்கு எனக்கு பிடிக்கல, உங்கள் காசை இருந்தால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ப்ராடக்ட் தர மாட்டேன் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். உங்கள் காசை உடனே ஜிபே பண்ணிட்டேன். அதுக்குள்ளே என்னாச்சு, நாங்கள் அந்த ஆர்டர் பேமெண்ட் பண்ணோன்னே அட்ரஸ் அனுப்புவாங்களே, அதில் உடனே ஆர்டர் எடுத்துருவோம். அந்த இதுலேருந்து வேறு ஆர்டர் எடுக்க அட்ரஸ் தனியாக அனுப்பிடுவோம். இவங்க இதை ஆர்டர் போட்டிருக்காங்க, என்னென்ன பொருள், எவ்வளோ பேமெண்ட்டு, அட்ரஸ், அந்த 3 ஸ்க்ரீன்ஷாட்டையும் வேறு எதுக்கு மூவ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிட்டேன். பார்த்தா அவங்களுக்கு வந்து காசை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆனால் அவங்களுக்கு பார்சலும் போயிடுச்சு. பார்சல் போய் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இந்த ட்ராக்கிங் நம்பர் வரும் இல்லையா, அப்போ தான் பார்க்க ஐயோ இவங்களுக்கு காசு அனுப்பிட்டேமே, ப்ராடக்ட்டும் போயிட்டேன்னு சொல்லிட்டு மறுநாள் சிஸ்டர் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு, ஆனால் நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, எனக்கு ப்ராடக்ட்டை வாங்காமல் நீங்கள் விட்டுருங்க, எனக்கு ரிட்டன் நான் வந்துடட்டும் அப்படின்னு சொன்னேன். பிளாக் பண்ணிருச்சு என்னைய. காசும் ரிட்டன் தரல, ப்ராடக்ட்டும் ரிட்டன் பண்ணலை, ப்ராடக்டை வாங்கிக்கிட்டு என்னைய பிளாக் பண்ணிருச்சு. நான் நினச்சா அன்னைக்கே அதோட எல்லா ஃபோட்டோ கிட்டோ நம்பர் எல்லாத்தையும் போட்டு சோசியல் மீடியாவில் போட்டு இப்படி ஏமாத்திருச்சுன்னு என்னால் சொல்லியிருக்க முடியும். ஆனாலும் இந்த காசுக்காண்டி ஒரு குடும்பத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டான்னு விட்டேன். இன்ன வரைக்கும் நான் பண்ணுறது ஒரு மனசாட்சித்தனமாக வந்து என்னை எத்தனை பேர் ஏமாத்தினாலும் அவங்கள அத்தனை பேரையும் நான் இது வரைக்கும் வெளி சொல்லலை. என்னைய லட்சக்கணக்கில் ஏமாத்தினவங்கள கூட அவங்கள ஃபோட்டோ நம்பர் வீடியோ அட்ரஸ் எல்லாம் போடுறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. இருந்தாலும் அவங்க சூழ்நிலை என்னவோ இருந்தாலும் ஒரு எனக்கு ஒரு தயக்கம், சரி வேண்டாம், அப்படி அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு மனசு இடம் கொடுக்கல, அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று அவ்வளோ பேச்சு பேசுதுங்க, எக்ஸ்பைரி டேட் இல்லை, நான் தான் விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கு ஏற்கனவே க்ரீமு 3 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பும்போது உடனே ரெடி பண்ணி க்ரீமு தயாரிச்சிங்கன்னா ரெடியாக வச்சுருக்கோம், ரெடி பண்ணி தான் உடனே அனுப்பிட்டு இருக்கோம். 3 வருஷம். நீங்கள் 3 வருஷம் அந்த டப்பாவை வச்சுருப்பீங்களா? அந்த டப்பாவில் இருக்கிற க்ரீமு உங்களுக்கு 3 வருஷம் வருமா சொல்லுங்களேன்? 1 மாதம் வருமா? அப்போ வந்து 3 வருஷம் அந்த எக்ஸ்பைரி டேட், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸு அதில் போட இடம் கிடையாது. அந்த சின்ன பாக்ஸு நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அந்த பெரிய பாக்ஸ் 30 கிராமாக பெரிய பாக்ஸாக மாற்றிட்டு ஸ்டிக்கரும் நாங்கள் அடித்து ரேட்டையும் நாங்கள் கூட்ட போகிறோம், அவ்வளோதான். இது எல்லாமே அதுக்கு லைசன்ஸ்லாம் வாங்கி தான் நான் வச்சுருக்கேன். இது போடலைன்னால அது ஃபஸ்ட்டு பேசின பேச்சு வேறு, திரும்ப வந்து இது கேட்டதுனால நான் வந்து சாபம் கொடுத்தேனா, திட்டினேனா, யாரையோ ஜென்ஸை விட்டு மிரட்டினா. எந்த ஜென்ஸு? என் ஹஸ்பண்டு. நான் வந்து டென்ஷன் ஆகி பேசும்போது ஏன் டென்ஷன் அவரை கொண்ட அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஒரே ஒரு வார்த்தை மரியாதையாக,
சிஸ்டர் வேண்டானா விட்டுருங்க, இதோட பேச்சை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வாய்ஸ். அது வந்து மிரட்டுறது தான். ஏம்மா என்னம்மா இப்படி என்னமோ சொல்லுவோம்ல, பொய் சொல்கிறதுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னமோ பச்சை மரத்தில் தீய வைக்கிற ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. எல்லாமே என்கிட்ட இருக்குது. எல்லாம் என் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னைய வந்து நான் பொய் சொல்கிறேன்னு, நான் மாற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் வெளிவிட எவ்வளோ நேரம் ஆகும்? நான் பேசுனது நீங்கள் பேசுனது, நீங்கள் கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன். நீங்கள் மட்டும்தான் மனுஷன், நான் வந்து இரும்பு கிடையாது. நீங்கள் என்கிட்ட எப்படி கண்ணாடி மாதிரி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் கோவப்பட்டு நான் அமைதியாக பொத்திக்கிட்டு போகணுங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. சரியா? நீங்கள் எப்படி மரியாதையாக பேசினா தான் மரியாதை. நீங்கள் ஓவராக பேசினா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுது. ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நான் அவ்வளோ இதாக பேசுகிறேன். சரியா? நீங்கள் பேசுனதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நீங்கள் அழிச்சிடக்கூடாதுன்னு உடனே நான் ஃபார்வேர்டு கூட பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிவிட்டு சொல்லலைன்னு சொல்லுங்கள், டெலீட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரியா இருக்குது. எதிரிக்கு கூட நான் நீங்கள் வாங்கன்னு மரியாதை கொடுக்குற ஆள். என்கிட்ட வந்து வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கடை. இந்த மிரட்டி ப்ராடக்ட் கேட்குறது, இந்த உங்கள் ஊர் என்னமோ. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் நேற்று சொன்னாங்க, கன்னியாகுமரியில் நிறைய பேர் இப்படி தான் சிஸ்டர் இருக்காங்க. இல்லை சொல்லுவோம், என்ன இருங்க, நிறைய பேர் இப்படி தான் சவுடாலாக இது பண்ணுறாங்க, சவுடாலாக பேசி மிரட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு நல்ல தங்கமான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தங்களை வச்சு அந்த ஊர் பேரையே வந்து கெட்டு போகுது. எனக்கு நான் அங்கேயே அதே ஊரில் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, சப்ஸ்கிரைபராக இருந்து கஸ்டமராகி அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. என் மேலே பாசமாக பேசுகிறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தங்க காசு ஏமாத்தினாங்க, ரெண்டாவது இதனால் மொத்த ஊர் பேரும் வந்து கன்னியாகுமரி நேற்று சொன்னதும் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, இப்படி தான் சிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு இஷ்டம்னா வாங்கணும், இல்லைனா நான் சொல்கிறேன் ரிட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு என் ப்ராடக்டை கொடுக்க மாட்டேன், அதை ரிட்டன் பண்ணுங்கள், உங்கள் காசை நான் ரிட்டன் பண்ணிடுவேன். உங்கள் காசு ₹1 எனக்கு வேண்டாம். நான் வந்து எனக்கு ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், தூர போட்டாலும் போடுவேனே தவிர அனுப்ப மாட்டேங்குது. இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கிறது வந்து கம்மியாக தாங்க இருக்குது. எங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகலை. இப்போ வந்து 1500, 1200, ₹1000. அப்புறம் இந்த பாக்ஸ் தேவை உள்ளவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி க்ரீம் வச்சுருப்போம், நீங்கள் தேவை உள்ளவங்க வாங்கிக்கலாங்க. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ, 100 கிராம், 500 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக க்ரீம் தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு பே பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ₹480 எனக்கு 1 கிலோ வேணும்னா அது நடக்காத காரியம். கிணச்சி இல்லை. சுகன்யா சிஸ்டர் திருவள்ளூர்லேருந்து ஒரு 10 ரிவ்யூ பார்க்கலாமா? நைட் க்ரீம் நான் 2nd டைம் வாங்கியிருக்கேன் சிஸ், செம்ம ரிசல்ட். டே க்ரீம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன் சிஸ், நல்ல ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு சிஸ், கலர் க்ளோவாக இருக்குது, எந்த சைட் எஃபெக்ட்டுமே எனக்கு வரலை, தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் தேங்க்யூ சிஸ்டர். இப்பயும் சொல்கிறேன், எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் அண்ட் ஹேர் டெவலப்மெண்ட், அதுக்குள்ள படிச்சிருக்கேன். அதை பற்றி, ஸ்கின்னை பற்றி, ஹேர் பற்றி எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அது மாதிரி ஹெல்த்து பற்றிலாம் நான் ரொம்ப ஒரு சாப்பாடு, ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுல கூட ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். நான் இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. அப்போ எனக்கு யூஸ் பண்ணுறதுல நான் எவ்வளோக்கு இதாக இருப்பேன். எனக்கு யூஸ் பண்ணி, என் ஃபேமிலி யூஸ் பண்ணி, ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்திருக்கு. அப்போ நான் எவ்வளோ அதை தெளிவாக தரமாக பார்த்து பண்ணியிருப்பேன் சொல்லுங்கள். சைடு எஃபெக்ட் உள்ளதை நான் யூஸ் பண்ணுவேன்னா, என்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பேனா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுப்பேனா, நீங்களும் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான், என்னையை நம்பி வாங்குறவங்க, உங்களுக்கு நான் கொடுப்பேனா. எனக்கு காசு மேட்டர் இல்லை, நல்ல ஒரு பொருள் எல்லாருக்கும் பயன் கிடைச்சா போதும், அவ்வளோதான். சரிங்களா? எனக்கு 5-6 வேலை பார்க்குறதுல இதுவும் ஒரு வேலை, அவ்வளோதான். இதுதான் மெயின் வேலைன்னு கிடையாது. அப்படி இருக்கவங்க தான் காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்படி பண்ணுவாங்க. எனக்கு இதை விட்டு நான் மற்ற வேலைகளை பார்த்தா கூட போதும், இவ்வளோ டென்ஷன் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, பிபி ப்ரெஷர் எல்லாம் ஏற்றிக்கிட்டு பார்க்குறதுக்கு இதை விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்த்தா கூட எனக்கு நல்ல நிம்மதியாக போயிடும் டே. அப்போ இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. என்கிட்ட என்னோடய கஸ்டமர் சொல்கிறதுலாம், ப்ளீஸ் சிஸ்டர் விட்டுறாதீங்க, இந்த மாதிரி ஒரு சில ஆட்களுக்காக விட்டுறாதீங்கன்னு எத்தனை பேர் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு. மாலினி ஜெயராமன் அப்படின்னு சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர். ஹாய் சிஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிங்கி க்ரீம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லாத ஆள் பாக்கி இல்லைங்க, அவ்வளோ ரிசல்ட். இன்னொன்று சொல்கிறேன், மணிவேல் ஹோசூர்லேருந்து நம்மளோட கஸ்டமர். சீரியஸ்லி சொல்கிறேன் சிஸ், உங்ககிட்ட 5 months மேலே க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். பிங்கி நைட் க்ரீம் ஜஸ்ட் வாவ். எவ்வளோ ஸ்கின் இஷ்யூ எனக்கு வந்திருக்கு. டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டு கூட என் ஃபேஸ் செட் ஆகலை, வேஸ்ட் ஆஃப் மணி.
பட் உங்கள் க்ரீம் செம்ம ரிசல்ட்டு. தேங்க்யூ சிஸ். நீங்கள் இன்னும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். பிகாஸ் யாருமே ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் யூஸ் பண்ணணும் திங்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் எல்லாருக்கும் இந்த க்ரீம் பெனிஃபிட்ஸ் சொல்லி யூஸ் பண்ண சொல்கிறீங்க. அந்த மனசு யாருக்கு வரும்? இப்படி நல்ல மனசு இருந்தாலே போதும், உங்களுக்கு லாஸ் எதுவுமே வராத, எல்லாமே கெயின் பண்ணுவீங்க. லைஃப் இன்னும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ லாட் சிஸ். அப்புறம் பட் க்ரீம் பிஸ்னஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மை ரெக்யூஸ்ட், பிகாஸ் உங்களை நம்பி இந்த க்ரீம் நம்பி நாங்கள் இருக்கோம் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்படி தான் சொல்கிற எல்லாருமே க்ரீம் விட்டுறாதீங்க. இப்படி சொல்கிறவங்களுக்கு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இனிமேல் ஆன்லைன் பிஸ்னஸ் வேண்டாம். ஆனால் இப்படி சொல்லும்போது நான் என்னங்க பண்ணுறேன், ஒரு சில பேர் பண்ணுறதுனால எனக்கு டென்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதனால் விடணும்னு நினச்சா கூட மற்ற எல்லாரும் சொல்லும்போது. அப்புறம் யசோதை கோயம்புத்தூரில் இருந்து, ஹாய் சிஸ், எனக்கு உங்ககிட்ட வாங்குற க்ரீம் எல்லாமே சூப்பராக செட் ஆகுது. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலுமே எனக்கு நல்ல செட் ஆகி ரிசல்ட் தருது. பிக்மெண்டேஷனுக்கு பஞ்சுவதி க்ரீம் வாங்கியிருந்தேன், அது 3 days தான் யூஸ் பண்ணேன், லைட்டாக ரிசல்ட் தெரியுது. தேங்க்யூ சிஸ், நான் உங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன். உங்களை நம்பி எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்குவேன். இனி சேல் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எனக்கு இருக்க ஹோப் இது ஒன்று தான் சிஸ், நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ரோஸ்மேரி சிஸ்டர் திருச்சியிலேருந்து, பிங்கி டே க்ரீம் வெரி நைஸ், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிங்கி டே க்ரீம் ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர். பிங்கி லிப்பம் ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. த போரல் ராமநாதபுரம் இருந்து அந்த சாரி சிஸ்டர் பேர் என் வாயில் வரமாட்டேங்குது. சிஸ், நான் 4 days பிங்கி நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் சிஸ். இப்போவே வீட்டில் வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி சிஸ். தேங்க்யூ சிஸ். சுதா மதுரை அவங்க பிங்கி டே க்ரீம் சூப்பர் ரிசல்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதம் அஜித் திண்டுக்கல்ல இருந்து, சிஸ் 1 month யூஸ் பண்ணுறேன், சூப்பர் ரிசல்ட் சிஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஹக் பண்ணுற இமோஜி. இப்போ அவங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரோடு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதை காமிக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால தான் லைட்டாக காமிச்சேன். சூப்பராக அழகாக ஆகிட்டாங்க, டோட்டலாக சேஞ்சு. விமலா திருச்சியிலேருந்து, ஹாய் சிஸ்டர், ஐ எம் விமலா மணப்பாறை. நைட் க்ரீம் நல்ல ரிசல்ட் தருது, எனக்கு வேண்டும் சிஸ்டர். அகெயின் ஆர்டர். காயத்ரி கோயம்புத்தூர்லேருந்து, சூப்பர் வெரி பியூட்டி பிங்கி க்ரீம் சூப்பர் ரிசல்ட் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர். அகல்யா திருச்சியிலேருந்து, ஹாய் சிஸ், உங்கள் பிங்கி க்ரீம் லிப் க்ரீம் சோப்பு எல்லாமே சூப்பர் ரிசல்ட். ஆஃப்டர் டெலிவரி என்னோட ஸ்கின் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் கலர் எனக்கு திரும்ப கிடச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 1 shade அதிகமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடுக்கு. தேங்க்யூ சிஸ். சிஸ், எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக ஆரஞ்சு கலர் ஜெல் இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த ஜெல் வேணும் சிஸ். ஹவு மச் சிஸ்? எப்படி? சுஜிதா அனில்குமார் சென்னையிலேருந்து, ஹாய் சிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் க்ரீம். ரியலி இட் ஃபேட்ஸ் மை டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன். ரியலி யுவர் கிரேட் சிஸ். ஐ சா யுவர் வீடியோஸ். ரியலி யுவர் கைண்ட் அண்ட் வெரி பாசிட்டிவ் attitude impressed me a lot. I have faced many insults because of my skin problems. I have been searching for a good genuine product for the past 20 years. 20 வருஷமாக நல்ல ப்ராடக்ட்டை அவங்க தேடிட்டு இருந்தாங்களாம். Now only I got the real product with the help of you. Thank you so much. I want to continue this with your support. God bless you and your family healthy and happy always. I want day cream also. What is the prices? பாருங்க, 20 வருஷமாக தேடினாங்களாம் நல்ல ப்ராடக்ட். என் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். ரிவ்யூ சொல்கிற எல்லாருக்குமே உண்மையிலே என்னோட மனமார்ந்த நன்றிகள், உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு. மைனா தேவி ஈரோடில் இருந்து, ஹாய் சிஸ், உங்கள் பிங்கி நைட் க்ரீம் ரிசல்ட் சூப்பர் சிஸ். ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சிஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நைட் லிப் க்ரீம் ஒயிட்னிங் சோப் வேணும் சிஸ்டர். பிரியா செங்கல்பட்டுலேருந்து, டே க்ரீம் நானே யூஸ் பண்ணிக்கிறேன் சிஸ். இது அன்றைக்கி சொல்லிட்டேன். எல்லாமே சூப்பர் சிஸ், சூப்பர் க்ளோ கொடுக்குது. டே க்ரீம் யூஸ் பண்ண லைட் வெயிட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. சிம்பிள் மேக்கப் ஃபினிஷஸ் நைஸ் க்ரீம். அஸ்வினி கன்னியாகுமரி, ஹாய் சிஸ், பார்சல் ரிசீவ். ஆல்ரெடி உங்ககிட்ட பிங்கி ஒயிட்னிங் க்ரீம்ஸ் அண்ட் சோப் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அது வண்டர்ஃபுல் ரிசல்ட். ஸோ இப்போ பிங்கி டே க்ரீம் வாங்கினேன். எக்ஸலண்ட் ரிசல்ட் சிஸ். ஃபவுண்டேஷன் தேவையில்லை, இந்த ஒரு க்ரீமே போதும். நல்ல க்ளோவாக இருக்குது, ஃபேஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டது மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராஜி அக்கா. ப்ராடக்ட் சேல் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க அக்கா.
ராஜ்மோகன் கோயம்புத்தூர்லேருந்து அது அன்றைக்கே சொல்லிட்டேன் அக்கா பிங்கி டே க்ரீம் 3 days தான்க்கா யூஸ் பண்ண செம்மையாக இருக்குதுங்க அக்கா சூப்பர்க்கா லவ் யூ டூக்கா காட் பிளஸ் யூக்கா பிங்கி டே க்ரீம் மட்டும் போட்டாலே போதும் அக்கா ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஃபேஸ் பிரைட்டாக இருக்குதுங்கக்கா லவ் யூக்கா காட் பிளஸ் யூக்கா தேங்க்யூடா தேங்க்யூ மகாலட்சுமி சிவகங்கையிலேருந்து சிஸ் பிங்கி நைட் க்ரீம் சூப்பர் ரிசல்ட்ஸ் நல்ல ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது பிளாக் ஸ்பாட்ஸ் கிளியர் ஆகிடுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இப்படி ரிசல்ட் தருது தேங்க்யூ ராஜி சிஸ் அனிதா புதுச்சேரியிலேருந்து ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பர் சிஸ் பிங்கி நைட் க்ரீம் நல்ல ரிசல்ட் என் ஃபேஸில் டர்ன் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு பிம்பிள் வர்றது இல்லை க்ளோவாக இருக்குது அப்புறம் லிப் க்ரீம் என் லிப்ஸ் ரொம்ப பிளாக்காக இருக்கும் பட் லிப் க்ரீம் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பிங்காக மாறிடுச்சு நிஜமாவே உங்கள் க்ரீம் மேஜிக் பண்ணுது ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி திரும்ப அகெயின் ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரிஃபினா நாகர்கோவிலேருந்து பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் அனுப்பியிருக்காங்க நான் காட்ட மாட்டேன் ஷேர் மட்டும் பண்ண வேண்டாம் காட் இஸ் கிஃப்ட் சிஸ் பிங்கி ப்ராடக்ட் அவங்க வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க பட் நோ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐ எம் ஸோ ஹாப்பி சிஸ் பிங்கி நைட் க்ரீம் லிப் க்ரீம் யூஸ் பண்ணி செம்ம ரிசல்ட் தேங்க்யூ ஸோ மச் சிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சிஸ் அப்படின்னு எத்தனை கும்பிடு போட்டு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கும் நான் வந்து நானும் உங்களை கும்பிட்டுக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் சோஃபியா ஈரோட்லேருந்து 3 days லிப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் ரிசல்ட் நல்லா இருக்கு ஆனால் நானே நோட் பண்ணலை ரேண்டமாக ஒரு இமேஜில் தான் நோட் பண்ணேன் இதில் வெறும் நார்மல் வேஸ்லின் மட்டும் போட்டிருக்கேன் பிக்சர் அனுப்பியிருக்காங்க லைட்டாக நின்று எடுத்தேன் எனக்கு சேஞ்சஸ் தெரியுது எனக்கு நார்மலாகவே டார்க் லிப்ஸ் தான் 3 daysலேயே இந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது தேங்க்யூ சிஸ் பவித்ரா கசின் இது யார் ஆல்ரெடி சொன்னனா இல்லை இப்போ தான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி சொன்னனா சிசி நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்கும் என்கிட்ட முகத்தை ப்ளீச்சிங் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னால் நம்பவே மாட்டுறாங்க நைட் க்ரீம் போட்டு இப்படி சேஞ்ச் ஆச்சு சொன்னதுக்கு எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் சிசி தேங்க்யூ ஸோ மச் சிசி இட்ஸ் எ லைஃப் சேவர் போதும் இந்த மாதிரி எவ்வளோ கஸ்டமர் லட்சக்கணக்கில் இருக்கும்போது இது வந்து விட்டுறாதீங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் கேட்கும்போது எப்படிங்க நான் வந்து ஆன்லைனில் கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ண முடியும் ஆனாலும் ரொம்ப நான் வந்து முடிவு பண்ணுறேன் ரொம்ப பெருசாக விளம்பரமே பண்ண வேண்டாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க சொல்லி வர்றது போதும் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க வந்து நம்மளோட வளர்ச்சி பிடிக்காம பொறாமப்படுறவங்க நிறைய பேர் நிறைய இடையூறுகள் எல்லாமே பண்ணுறாங்க நம்ம நேர்மையாக இருக்க பட்சத்தில் நம்ம மனசார நேர்மையாக நம்ம வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனையேன்னு இருக்கும்போது அந்த சிவனையே நம்ம கூட இருந்து வழி நடத்துவார் இந்த பிரபஞ்சமும் கடவுளும் நம்ம கூட இருந்து வழி நடத்தும் நம்ம பாசிட்டிவாக நல்ல வழியில் நல்ல மாதிரி இருக்கும்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அது எல்லாமே தகர்க்கப்படும் நன்றி வணக்கம் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்